ஹாய் காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். மோட்டிவேஷன் மேக்னெட் யூடியூப் சேனலில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. கண்ணாடி குவளை என்ற லியா அஸ்மி எழுதிய சிறுகதையின் தொடரை உங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் கண்ணாடி குவளை என்ற சிறுகதைக்குள்ளே வாங்க போகலாம். நில்லு ஜபீர், நில்லு. அவள் தேடிக்கொண்ட வாழ்க்கையை அவள் வாழ்ந்துதான் பார்க்கட்டுமே. அவளால் நாம பட்ட அவமானம் போதும். இதில் முதல் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியது நம்ம தான். புள்ளன்னு அவளை முழுசாக நம்பி செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம். அதனால் இந்த தண்டனையை நாமளும் தான் அனுபவிக்கணும். புள்ள தங்கம்னு சொல்லிக்கிற பெத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையும் ஒரு பாடமாக அமையட்டும். இனி அவளாக இருக்கட்டும், நாமளாக இருப்போம். இனி எப்படி வெளியில் நான் மூஞ்ச காட்டுறது என விக்கி அழுதார் வாப்பா. அதை பார்த்ததும் உம்மாவும் நிறுத்த முடியாமல் ஒப்பாரி வைத்து அழுதார். எல்லாம் தெரிந்த வாப்பம்மாவும் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார். வாப்பம்மா வெற்றிலையை மென்று கொண்டே பேச ஆரம்பித்தார். ஆமாம், இந்த காலத்தில் வயசானவங்களை யாருமே மதிக்கிறதில்ல. நான் படிக்கலை தான், ஆனால் எனக்கு அனுபவ படிப்பு நிறைய இருக்குது. முழிக்கிற மொழியிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே இவளை கொஞ்சம் கண்டித்து வைக்கணும்னு சொன்னேன். யாருமே காது கொடுத்து கேட்கல. இப்படித்தான் உங்களை மாதிரி நிறைய பெற்றவங்க பிள்ளைய தங்கம்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க சொன்னால் சண்டைக்கே போகிறாங்க. தங்கம்னு நினைக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அந்த தங்கத்தில் பித்தளை கலந்துருக்கா, வெள்ளி கலந்துருக்கான்னு பார்க்கணும். அவள் கூட்டாளி யார், எங்கே போகிறா, யாரோட போகிறா, அவள் சூழல் எப்படி, அதெல்லாம் பார்க்கணும். அது ஒன்றுமே பார்க்குறதுல தப்பில்லைம்மா. காலம் கெட்டு போய் கிடக்கு. ஒவ்வொரு பெத்த பிள்ளைங்களையும் எப்படிடா பிள்ளைய வளர்க்குறதுன்னு யோசிச்சுட்ட காலம் இது. நாம் நல்லா வளர்த்தாலும் அது வளர்கிற சூழல் எப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி காலையில் முஸ்லீம் நிகழ்ச்சி கேட்டிங்களா? அதுலேயும் இந்த காலத்து பிள்ளைகள் சீரழிகிற மாதிரி எப்படின்னு பயானில் சொன்னாங்க. இப்படியெல்லாம் அவங்க வெளிப்படையாக சொல்லிக்கல. நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். பாருங்க, மூத்த புள்ள ஜபீர் படித்தாலும் மார்க்கத்தோடு படித்தான். அவன் கூட உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னான். நான் என் காதால் கேட்டேன். அதை நீங்கள் மதிச்சிங்களா? மனதில் உள்ளதை வடிகட்டி கொண்டிருந்தார். அவர் பேசிய பேச்சுக்கு மறு பேச்சு யாராலும் பேச முடியவில்லை. ஏனென்றால் முழுக்க அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களுக்கே தெரியும். ஊருக்கே அவள் கிடைத்தது போல் ஆனது அவளது செய்தி. அத்தோடு சேர்ந்து கலங்கிய கண்களோடு ஜபீரும் பேச ஆரம்பித்தான். ஆமாம்மா, வாப்பம்மா சொல்லி, நான் சொல்லி, ஊராக்கள் சொல்லி எதையுமே கேட்டீங்களா நீங்கள்? எனக்கு தெரியாத ஏலவலா, எனக்கு தெரியாத கம்ப்யூட்டரா? படித்து சொன்னேனேம்மா. உம்மா படிப்புன்னு அதிர பெயரையும் கெடுத்துட்டாளே. உம்மா, ஆம்பளை பிள்ளையும் சரி, பொம்பளை பிள்ளையும் சரி கண்டிப்போட வளர்க்கணுமா. இல்லைன்னா நம்மளை போல மழை போல நம்பி நடுத்தெருவுக்கு வர வேண்டியதான். என் தங்கச்சி போல எத்தனையோ ஏமாத்துகிற பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்கணும்ன்று அடுத்த தாய் தகப்பனுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நாம் ஆளாயிட்டோம்மா. உண்மையை சொன்னால் கசப்பாக தான் இருக்கும். வெள்ளம் தலைக்கு மேலே பாய்ந்துடுச்சு. பிறகு அணை கட்டி என்ன பிரயோஜனம் என கூறிக்கொண்டே அதற்கு மேலும் பேச விருப்பம் இல்லாமல் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் உள்ளம் கனத்த வலியுடனும் அவனது அறையை நோக்கி விரைக்கிறான் ஜபீர். யாரும் ஆறுதல் சொல்ல முடியாமல் மௌனமாக கரைக்கிறது வினாடிகள். மோட்டிவேஷன் மேக்னெட் கண்ணாடி குவளை லியா அஸ்மி எழுதிய சிறுகதை இத்துடன் முடிவுக்கு வருகிறது. இந்த கதையில் வரும் பெயர்கள் மற்றும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கதையோடு மோட்டிவேஷன் மேக்னெட் யூடியூப் சேனலில் சந்திப்போம்.